லாஸ்ட் டெக்கேடில் நான் பார்த்த ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஃபிலிம்ஸில் பரியரும் பெருமாள் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச படம் சார். கதிர் வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தாரு. ஸோ ஐ ஹேவ் நோ ரிக்ரெட்ஸ். இட்ஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஃபிலிம்ஸ் அது. என் கூடிய சீக்கிரம் அடுத்த ஸ்கிரிப்ட் எதனா சொல்லுவீங்க ஒரு நம்பிக்கை இருக்குது சார். ஒரு ஃபாஸ்ட் பேஸ் ஃபிலிம்ஸ் எடுக்கிற டைமில் ரொம்ப ஸ்லோவாக அவங்க இமோஷனை நிறுத்தி சொல்லக்கூடிய டேரக்டரில் நெல்சன் சார் ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு டேரக்டர். நீங்கள் எந்த நெல்சன் சாரோட ஒர்க் பண்ணீங்க எனக்கு தெரியல சார். ஒரு சின்ன சென்ஸ் ஆஃப் தைரியம் இருக்குது, ஒரு சின்ன சென்ஸ் ஆஃப் கான்ஃபிடன்ஸ் இருக்குது. என்னென்னா ஒரு நல்ல படம் எடுத்திருக்கோங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது. பரியரும் பெருமாள் பரதேசி முடிச்சுட்டு என்ன நடந்ததுன்னு தெரியல. நிறைய விஷயம் நடந்துட்டு இருந்தது. டூ மெனி திங்ஸ் ரன்னிங் ஆன் மை ஹெட். பட் உங்களுக்கு நான் இன்னொன்று சொல்கிறேன் சார். லாஸ்ட் டெக்கேடில் நான் பார்த்த ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஃபிலிம்ஸில் பரியரும் பெருமாள் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச படம் சார். ஸோ நான் அந்த பரியரும் பெருமாள் மிஸ் பண்ணதில் எந்த ரிக்ரெட்ஸும் இல்லை. ஏன்னா கதிர் வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தாரு. ஸோ ஐ ஹேவ் நோ ரிக்ரெட்ஸ். இட்ஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஃபிலிம்ஸ் அது. இவர் சொன்னார் இந்த மாதிரி அவர் டென்ஷனே ஆகாத ரொம்ப காமான ஒரு டேரக்டர் அப்படின்னு சொல்லி சொன்னார் சுப்பிரமணியேஸ்வரர் சார். நீங்கள் எந்த நெல்சன் சாரோட ஒர்க் பண்ணீங்க எனக்கு தெரியல சார். நான் ஒர்க் பண்ண நெல்சன் சார்லாம் அப்படி கன்று மாதிரி நின்றார். வெட்டு 1 துண்டு 2 அப்படின்னு இருந்தார். But yeah, having said that, one beautiful mind அவருது. நான் சொல்கிறேன் பாருங்களேன். கதை எல்லாருமே எழுதலாம், பட் கேரக்டர்ஸ் எழுதுறது ரொம்ப ரொம்ப கஷ்டமானதோ இல்லை. ரொம்ப அது வந்து ரொம்ப யோசிக்கணும் ஒரு கேரக்டர் எழுதுறது. எங்கள் கேரக்டர்ஸை வந்து அவ்வளோ அழகாக எழுதியிருந்தாரு. ஸோ நாங்கள் செட்டுக்கு போகும்போதே we were so sure about what we were going to do. அங்கே வந்து எதனா பண்ணணும்னாலும் இம்ப்ரவைசேஷனில் தான் போகுமே தவிர என்ன பண்ணுறோங்கிற ஒரு சின்ன கன்ஃபியூஷன் கூட எந்த ஆர்டிஸ்ட் மைண்ட்லேயும் இருக்காது. ஸோ அந்த விதத்தில் நான் நெல்சன் சாருக்கு ரொம்ப நன்றி சொல்லணும். அண்ட் ஒரே ஒரு விஷயம் தான் சொன்னார் படம் நரேட் பண்ண பிறகு. எனக்கு வந்துட்டு இந்த படம் எப்படி வரும் அதெல்லாம் எனக்கு சொல்ல தெரியாது. ஒரு நல்ல படமாக உங்களுக்கு எடுத்து தருவேன், உங்கள் கெரியருக்கு இது ஒரு நல்ல படமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னார். ஸோ அந்த விதத்தில் ஐ திங்க் வி ஆர் வெரி வெரி ஹாப்பி. அண்ட் எங்கள் டீமில் வந்து பொதுவாக இந்த ஆடியோ லான்ச்சு இல்லை இந்த மாதிரி லான்ச் இவெண்ட்ஸ்க்கு வந்தால் ஒரு பயம் கலந்த ஒரு சந்தோஷம் இருக்கும். சரி படம் ரிலீஸ் ஆக போகுது, இன்னும் 10 நாளில் என்ன ஆக போகுது தெரில, ஆடியன்ஸ் நம்ம அளவுக்கு அவங்களும் அதே மாதிரி ரியாக்ட் பண்ணுவாங்களா அப்படி இப்படின்னு சொல்லி ஒரு சின்ன ஃபியர் இருக்கும். பட் என்னமோ தெரில, ஐ திங்க் ஆன் பிஹாஃப் ஆஃப் அவர் என்டையர் டீம் நான் சொல்லிக்கிறேன், ஒரு சின்ன சென்ஸ் ஆஃப் தைரியம் இருக்குது, ஒரு சின்ன சென்ஸ் ஆஃப் கான்ஃபிடன்ஸ் இருக்குது. என்னென்னா ஒரு நல்ல படம் எடுத்திருக்கோங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது. ஸோ அந்த விதத்தில் வி ஆர் வெரி வெரி ஹாப்பி அப்படின்னு சொல்லி